ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். ஒருமுறை இந்த உலகத்துல செல்வ சீமாட்டியாய் வாழ்ந்த ஒரு விசுவாசி ஒருத்தங்க அவங்க ஒரு தரிசனத்தின் மூலமா பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அப்போ அங்க அழகான ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாலான வாசஸ்தலங்கள் நிறைய பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இப்போ எவ்வளோ இதாக இருக்கே, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை அந்த நபரை கூட்டிகிட்டு போன அந்த தேவதூதனை பார்த்து மெதுவாக கேட்குறாங்க, ஆமா இதில் என்னுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது, கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு வாசஸ்தலத்தை காட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா அது உள்ளேயே நுழைய கூட முடியாதபடி ஒரு சின்னதான ஒரு சிறிய குறுகலான ஒரு வீடு மாதிரி இருக்கு. அதால அவங்க யாராலையுமே நுழைய முடியாத மாதிரி இருக்கு. அப்போ இதை காமிச்ச உடனே இவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல. என்ன என்னுடைய வாசஸ்தலம் இவ்வளோ சின்னதா, இவ்வளோ சின்ன வீட்டை எனக்கு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரா, அம்மா பூமியிலிருந்து நீங்கள் பூமியில் இருக்கும்போது நீங்கள் நீங்கள் அனுப்புகிற பாருங்கள அந்த பொருட்கள் மூலமாகவும் அடுத்து உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கையின்படியும் தான் உங்களுக்கு இங்கே வாசஸ்தலம் கட்டப்படுது, இங்கே ஒரு வீடு கட்டப்படுது அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே என்ன வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வைங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு பூமியில் சேர்த்து வைக்கும்போது பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்போது அங்கே திருடுறதில்லை. அது எப்படி இருக்குமா, அங்கே நமக்காக அது இருக்குமா, நமக்காக அங்கே சேர்த்து வைக்கப்படுமா. இன்னைக்கு நம்முடைய பரலோக பேங்க் இப்போ நம்ம உலகத்தில் பேங்கில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பணம் போட்டு வச்சுருக்குறோம், இவ்வளோ பணம் இருக்குது. இன்றைக்கி அநேகர் அந்த பணம் போட்டிருக்கிற நபர் திடீர்னால இறந்து போயிடறாங்க, அந்த பணம் வீணாகி போயிடுது. ஆனால் அவங்க கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்குன்னு எதையுமே விதைச்சிருக்க மாட்டாங்க. இதில் பாருங்கள், நம்ம பரலோக பேங்க்லேயும் நமக்குன்னு அக்கௌண்ட் இருக்குது. அங்கேயும் நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்து கர்த்தருக்கு கொடுத்து ஊழியத்திற்கு உதவி செய்து இப்படி கொஞ்சம் சேர்த்து வைக்கணுமா. ஏன்னா நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயமும் இருக்குமா. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தால் நம்மளுடைய இருதயம் அங்கே இருக்கும். நம்ம பொக்கிஷம் பேங்க் லாக்கரில் இருந்தால் நம்ம இருதயம் பேங்க்லேயே தான் இருக்கும். ஐயோ பேங்கில் எவனும் திருடிட்டு போயிடுவானோ, நான் வச்சுருக்கிற நகை என்னுடைய லாக்கர் எதுவும் திருடு போயிருமோ, இல்லை பீரோலில் வச்சுருந்தீங்கன்னா ஐயோ பீரோலில் வச்சுருக்கிறேன் நகை திருடு போயிருமோன்னு தூக்கமே வராது. இருதயம் ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பொக்கிஷமாகி அந்த நல்ல நல்ல காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். நான் நல்ல காரியம் செய்திருக்கேன், எனக்கு கர்த்தர் என்னுடைய காரியத்தை அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு இருதயம் ஃபுல்லாக பரலோகத்தில் இருக்கும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையிலும் நாம் பரலோக பேங்கில் பணம் சேர்க்கும்படியான பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கணும். ஆமேன். அடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் 20:30 வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது உத்தமம் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு சில சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட ஊழியத்திற்கோ கஷ்டப்பட்டவங்களுக்கோ செய்வதற்கு இன்றைக்கு மனமில்லை. தனக்கு என்று சொல்லியே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும், ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் ஆலயத்தின் காரியங்களுக்கு நாம் எந்த ஆலயத்தில் அங்கமாக இருக்கோமோ அதோடைய காரியத்திற்கு நம்ம உற்சாகமாய் கொடுக்கணும். இன்றைக்கு மற்ற நபர்கள் தன்னுடைய தெய்வத்திற்கு அடுத்த காரியத்திற்கு இவ்வளோ பணங்களை செலவழிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், நம்ம ஒரு 5 பைசா கூட கர்த்தருக்கு அடுத்த காரியத்திற்கு செலவு பெய்கிறதுக்கு யோசிக்கிற நபர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக நாம் கொடுப்போம் என்றால் அவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வாரா,
நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கணுமா? நீங்க பழைய ஏற்பாடுல வாசிங்க, மனோ உற்சாகமாய் கொடுத்தாங்களாம். ஸ்திரீகள் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களே நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். அது அந்த ஆலயத்தின் வேலையை விட அதிகமா இருந்தான், போதுங்கிற அளவுக்கு அவங்க மனோற்சாகமாய் ஸ்திரீகள் கொண்டு வந்தாங்களா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நீங்க கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நம்ம பணத்தை நம்முடைய பொக்கிஷத்தெல்லாம் அழிந்து போகிற காரியத்துக்கு செய்து செய்து ஒன்றுமில்லாதபடி இருக்காதபடி பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள், அவருடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியங்கள், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அடுத்த காரியங்களில் நாம் உடல் உழைப்பு, நம்முடைய பணத்தாலான எல்லா உதவிகளையும் நாம் செய்து நாம் என்ன செய்வோம், நம்ம கணக்குலையும் பரலோகத்தில் கொஞ்சம் போட்டு வைப்போம். அப்போ நம்ம போகும்போது நமக்கு அங்கு கர்த்தர் நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். ஆகவே இந்த வேலையிலும் அதே போல ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் என்று பார்க்கிறோம். நம்ம இங்கே எவ்வளோ ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துகிறோமோ அதுக்கேற்றல தான் கல்லை அடுக்கி வைப்பாங்களாம். இன்றைக்கும் நாம பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்திற்காக வாழ்கிறவர்கள். ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகணும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, அது அழிந்து போகக்கூடியது, குறுகினது. அதிலே நம்ம சிந்தையை வைக்காதபடி நாம் மறுமைக்காகவும் கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைப்போமாகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலே நாங்கள் எங்களாலான எல்லா உதவிகளையும் செய்து அப்பா உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட அப்பா நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய எங்கள் உழைப்பால், எங்களுடைய பலனால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து இயேசுவே உமக்காக கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நிற்கிருபை செய்யுங்கப்பா. இசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய காரியங்களுக்கு மன உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் நீர் பிரியமாயிருக்கிறேன் என்று பார்க்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இசப்பா நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நிற்கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனோ உற்சாகமாய் உம்முடைய காரியத்திற்கு கொடுத்து உதவி செய்ய நிற்கிருபை செய்யுங்கப்பா. பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. முற்றிலுமா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய காரியத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.